இது வந்து லாஸ்ட் சண்டே எடுத்தது. அம்மா வீட்டில் வந்து குடியிருக்கிற ஒரு பொண்ணுக்கு கல்யாணங்கிறனால பந்தல்லாம் போட்டு கோலம்லாம் போட்டு வீடே ரொம்ப சூப்பராக இருந்து, சரி சண்டே நாட்டுக்கோழி ஸ்பெஷல் எடுக்கலாம்னு சொல்லி நம்ம வீட்டு கோழி தான் பிடிச்சிது. என்ன ஆகிப்போச்சுன்னா கொழுப்பில் கொஞ்சம் கோழி கம்மியாக போச்சு. இது வந்து ஒரு 2-3 தடவை முட்டையும் வைக்கல. பட் இவ்வளோ கொழுப்பு இருக்கும் அப்படின்னு எக்ஸ்பெக்ட் பண்ணல. அம்மாவும் எல்லாம் வந்து ஃபங்க்ஷன் போனாங்காட்டி நான் தான் இன்னைக்கு குழம்பு வச்சுட்டு இருந்தேன். ஸோ காலையில் வந்து தண்ணி குழம்பும் வறுவலும் தான். இதுக்கு வந்து நான் ஒரு சொட்டு ஆயில் கூட எந்த ஒரு டிஷ்க்குமே யூஸ் பண்ணல. அதான் இந்த கொழுப்பே எடுத்து போட்டு தண்ணி குழம்பு வச்சுட்டேன். அதுக்கே பாருங்க ஃபுல் அண்ட் ஃபுல் கொழுப்பு. எப்பயுமே இட்லி ஊற்றும் போது அடியில் ஒரு லெமன் போட்டு இட்லி ஊற்றினீங்கன்னா அந்த பாத்திரம் வந்து கருப்பாகாது. எவ்வளோ கொழுப்பு பாருங்க. அப்படியே எடுத்தா கிட்டத்தட்ட ஒரு எப்படியும் ஒரு 250 ml எண்ணெய் இருக்கும். அதையவே ஊற்றி அப்படியே கறியை தாளிச்சு விட்டாச்சு. நம்ம டேஸ்ட்டுங்க. மத்தியானத்துக்கு வந்து அம்மா வந்து சிக்கன் கிரேவியும் பிரியாணி தான் செஞ்சிருந்தாங்க. அதுவும் அப்படித்தான். எண்ணெயே ஊற்றல. பிரியாணிக்கு எண்ணெயோ நெய்யோ எதுவுமே ஊற்றல. ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து இதோட கிரேவியில் வரதே வச்சாச்சு. கோழி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 3 years ஆச்சு. ஆனால் வந்து இவ்வளோ கொழுப்பு கட்டியிருக்கோம் அப்படின்னு எதிர்பார்க்கவே இல்லை. ஆனால் பிரியாணி கிரேவி எல்லாமே செம்ம டேஸ்ட்டாக இருந்தது. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.